ஹாய் ஹலோ வெல்கம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன மூவியை பற்றி பார்க்க போகிறோம்னா, பவன் கல்யாண் நடிச்சு ரிலீஸ் ஆன ஓஜி மூவி தான். ஆக்சுவலாக இந்த மூவி தேட்டரில் ரிலீஸ் ஆன போய் ஃபஸ்ட்டு ஷோ நான் போய் பார்த்தேன். பட் அந்த டைமில் வந்து ரிவ்யூ போடுறதுக்கு சரியாக டைம் செட் ஆகலை. ஸோ இப்போ வந்து ஓடிடியில் ரிலீஸ் ஆகிருக்கு, நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆகிருக்கு, தமிழ் டப்பிங்லேயும் வந்திருக்கு. ஸோ இந்த மூவியை வந்து ஆக்சுவலாக பவன் கல்யாணுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு கம்பேக்னு சொல்லலாம். இதுக்கு முன்னாடி ஒரு 2-3 மந்த்ஸ் முன்னாடி ஹரிஹர வீரமல்லுன்னு ஒரு மூவி ரிலீஸ் ஆச்சு. அது வந்து ஒரு பயங்கரமான டிசாஸ்டர் மூவியாக இருந்துச்சு. எப்படி வந்து அஜித் சாருக்கு ஒரு குட் பேட் அக்லி வந்து ஒரு ஃபேன் சர்வீஸ் படமாக இருந்துச்சோ, அந்த மாதிரி வந்து பவன் கல்யாணோட ஃபேனாக இருக்கிற சுஜித் இந்த மூவியை டேரக்ட் பண்ணியிருந்தார். ஸோ அந்த மூவி மாதிரி இது ஒரு ஃபேன் சர்வீஸாக ஒரு மாஸ் பில்டப்போட ஒரு கேங்ஸ்டர் படமாக தான் இதுவும் எடுத்திருந்தாங்க. அதே மாதிரி சக்ஸஸ் இதுவும் ஆச்சா அப்படின்னு சொன்னீங்கன்னா, எப்படி குட் பேட் அக்லி வந்து அஜித் சார் கேரியரில் ஒரு பிக்கஸ்ட் கிராசிங் ஃபிலிமாக இருந்துச்சோ, அதே மாதிரி ஓஜி வந்து பவன் கல்யாணுக்கு ஒரு பிக்கஸ்ட் கிராசிங் ஃபிலிமாக இருக்குது. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு 300 crore வந்து அவருக்கு இது தான். இதுக்கு முன்னாடி வந்து அவர் மூவி வந்து 200 தாண்டினதில்லை. பட் இந்த மூவி வந்து 300 crore தாண்டி அவரோட பிக்கஸ்ட் பிளாக் பஸ்டராக இருக்குது. ஸோ வந்து ஒரு நல்ல கம்பேக்காக வந்து இது பவன் கல்யாணுக்கு இருந்துச்சு. இந்த மூவி வந்து என்ன தான் பிளாக் பஸ்டராக இருந்தாலும் இந்த மூவி ஓடிடியில் பார்க்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, தாராளமாக உங்களுக்கு குட் பேட் அக்லி மாதிரி ஒரு கமர்ஷியலான மாஸ் எலிமெண்ட்ஸோட ஒரு ஆக்ஷன் பிளாக்கோட பெருசாக கதை இல்லாமல் ஒரு நல்ல ஒரு கேங்ஸ்டர் ஃபிலிம் ஒரு மாஸ் ஆக்ஷன் பிளாக்ஸோட பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். அண்ட் மற்றவங்களுக்கு இந்த மூவி சுத்தமாக செட் ஆகாதுங்க. நீங்கள் வந்து இந்த மூவி உங்களுக்கு பிடிக்கணும்னா ஒன்று பவன் கல்யாண் ஃபேனாக இருக்கணும், இல்லைனா வந்து இந்த மாஸ் கமர்ஷியல்லாம் பிடிக்கிற அந்த மாதிரி ஒரு ஆளாக இருக்கணும். பில்டப் வச்சு ஒரு அந்த மாதிரி சீன்ஸ்லாம் வைப்பாங்க தெரியுமா, அந்த மாதிரி ஒரு கமர்ஷியல் ஃபிலிம்ஸ் பிடிக்கிற ஒரு ஆளாக இருக்கணும். அண்ட் இந்த மூவி வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ஆக்ஷன் லவர்ஸ் அண்ட் கமர்ஷியல் ஃபேன்ஸ்க்கு பிடிக்கும். பட் ஓவராலாக மற்றவங்களாம் பிடிக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக பிடிக்காது. குட் பேட் அக்லி இல்லையாச்சும் காமெடி அந்த மற்ற எலிமெண்ட்ஸ்லாம் நல்லா ஒர்க் ஆகிருக்கும். பட் இதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மாஸ் எலிவேஷன் தான். காமெடி பெருசாக இருக்காது, சாங்ஸ் 1-2 சாங்ஸ் தான் இருக்கும். அண்ட் லவ் போர்ஷன்ஸுமே பெருசாக இருக்காது. ஸோ வந்து உங்களுக்கு ஆக்ஷனும் மாஸும் பிடிக்கும்னா இந்த மூவியை பாருங்கள், மற்றவங்களாம் ஸ்கிப் பண்ணுறதே நல்லது. தேங்க்ஸ். உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன்.